ஜூலி. ஆக்சுவலாக நான் வந்து உங்கள்கிட்ட பேச வேணாம் தான் நினச்சேன். ஆனால் நீ பேசுகிறதுக்கெலாம் வந்து என் அண்ணன் வந்துலாம் ரிப்ளை கொடுக்க மாட்டார்ல, அந்தளவுக்கு நம்ம ஒருத்தம் கிடையாதுல்ல. அப்போ உனக்கு யார் வந்து உங்கள்கிட்ட பேசுவேன்னா நான் தான் வந்து பேசுவேன். நான் தானே பேசி ஆகணும். என்ன மேட்டர்னா, டிஎம்கே செஞ்ச நல்ல விஷயங்களை சொல்லி ஓட்டு கேளுங்கன்ட்டு உங்களுக்கு மேலே இருந்து ஒரு வார்த்தை வந்திருக்கு. சரி, அதை பேசி அவன் கொடுக்குற பேமெண்ட்டை வாங்கி அக்கௌண்ட்டில் போட்டு ரம்ஜானுக்கு நல்லா கறி எடுத்து வாயில் போட்டு கடின்னு கடித்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதானே. என்ன மேட்டர்னா, உனக்கு டிஎம்கே என்ன நல்லது செஞ்சாங்கன்னே தெரியல. ஏன்னா அவங்க எதுவுமே செய்யலை. எதனா செஞ்சுருந்தா தானேப்பா இதெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம ஓட்டு கேட்க முடியும். ஸோ உனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பேமெண்ட்டு கை நீட்டி வாங்கியாச்சு. ஸோ என் அண்ணனை பற்றி பேசினா தான் எங்கள் எல்லாேருக்கும் வந்து குழுன்னு இருக்கும். அதனால் உனக்கு என்னென்னா அண்ணனை பேசியே ஆகணும் இல்லையா. பேசு, என்னென்ன பண்ணு. ஆனால் இதுக்கெலாம் அண்ணன் வர மாட்டார், நாங்கள் தான் வருவோம். சரியா? உன் வாயை வாடகை விட்டு சம்பாதிச்சுக்கோ. எலெக்ஷன் டைம் நல்லா சம்பாதிக்கலாம், தப்பு இல்லை. உனக்கும் வயிறுன்னு ஒன்று இருக்குது, சாப்பிடு. நீ 1000 பேசினாலும் 500 பேசினாலும் இங்கே எதுவும் மாற போகிறதில்ல. நீ கடைசி வரைக்கும் அவங்களோட கைக்கூலியாகவே இரு. 3 மாதம் முடிஞ்சப்பறம் நீ யாருன்னு கூட யாருக்கும் தெரியாது. ரைட்டா? இன்னும் ஒரு 20-30 நாள் தான் இருக்குது. பார்ப்பேன் நாங்களாம் யார், எங்கள் அண்ணன் யார் அப்படின்னு உனக்கு தெரியும். நீ கற்று, நான் புற வாங்கி வைக்கிறேன்.